بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في كلامه العزيز على من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. வாங்க முன்னுக்கு வாங்க. ஏன் சார் மாதிரி சார் அப்படி வாங்க இங்கே வாங்க முன்னுக்கு வாங்க. அப்படியே இருக்கீங்க மேடம், அப்படியே இருக்கீங்க. தம்பி கிட்ட வாங்க. அதற்கு தெரிஞ்சு என்னுடைய சபைகள் பொறுமையான சபைகள் எவ்வளோ கண்ணியத்தோட பெருமதிய மகத்துவத்தை உள்ளத்தில் சுமந்து உட்காருவோம். அல்லாஹ் தேவையான விஷயங்களை படித்து தருவார். நீவனே 1983 ஆண்டுக்கு பின்னால இப்ப இந்தியாவோட வந்து 93 கிட்டத்தட்ட 43 வருஷத்துக்கு பின்னால தில்லி மர்கஸ்ல வந்து முக்கியமான ஒரு ஜமாத் வந்து நாட்டுக்கு வந்திருக்காங்க. கடைசி 83 வந்தாங்களாம். 95 இஜ்திமாக்கு மஷூரா பண்ணி புத்தகத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க. குமார் மஷூராக்கு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் 83 பின்னால பெருமதியான ஒரு ஜமாத் இருந்தால் இப்பதான் வந்திருக்காங்கன்னு பேசினாங்க. குடும்பம் மிக முக்கியமான உலமாக்கள் சாதிமாரோட 3 மக்கள் வந்திருக்காங்க. என்னோட யூசுப் சுல்தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. 1961 ஆண்டு இந்தியாவுக்கு போனாங்க. இன்னும் படித்தாங்க. ஒரே பயணத்தில் 3 வருஷத்தை பூர்த்தியாக கிடைச்சாங்க. 3 வருஷம் ஜமாத் ஒரே பயணத்தில் 3 வருஷம் ஜமாத் முடிச்சுட்டு வந்தோம். தில்லி மர்கஸ்ல பிரதானமான தூணவங்க தான். அவங்களும் வந்திருக்காங்க. 7வது வயசுல வந்திருக்காங்க. வீச்சியார் அவங்களோட மகன் வந்திருக்காங்க. யாக்கூப் சுல்தான் சரியான அறிவாளி, இளம் வாலிபர், இளம் வயசு, சின்ன தோட்டம். சனிக்கிழமை பார்க்கலாம் நிகழ்ச்சிகள். மிக பெருமதியான ஆழமான பேச்சுகள் பேசினான். ஒட்டுமொத்த சாதனோட பிள்ளைகளாக இருக்கிறாங்க. யாக்கூப் சுல்தான் இருக்கிறான். வந்த ஜமாத்துடைய பேச்சுடைய சாராம்சம் சுருக்கம் இல்லை தெரியுமா? ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் மதரசாவாக மாறணும். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் மதரசாவாக மாறணும். ஒவ்வொரு ஆலிம்களும் அடமாக்களும் முஹத்திம்களா மாறணும். பெருமனை சுமந்த ஆலிம் இல்லை, அவங்க படிச்சு கொடுக்கணும். பொதுமக்களுக்கு படிச்சு கொடுக்குறாரு. முஹத்திம்களா மாறணும். ஒவ்வொரு பொதுமக்களும் தாலிபுகளா இருக்கணும், முத்தாலிம்களா இருக்கணும். மஸ்ஜிதுக்கு வரக்கூட படிக்கிறதுக்கு வரணும். சுருக்கமாக ஒவ்வொரு மஸ்ஜிது மதரசா மாறணும். ஒவ்வொரு அடமாக்களும் ஒஸ்தாதா மாறணும். ஒவ்வொரு பொதுமக்களும் மாணவர்களா, ஷரியத்தை படிக்கிற மாணவர்களா. ஷரியத்தை ஏன் தெரியுமா? இன்னைக்கு முழு உலகத்திலே ஏராளமான இர்திதாத் மக்கள், அதிகமான கலிமா சொன்ன மக்கள் மதம் மாறிட்டு போறாங்க. கவலையான தாக்குதாரியா பேசுறாங்க. கானா எல்லாருக்கும் தெரியும். நாங்க ஓதுற காலத்துல நாவலைக்கு கானா குடியல் வந்து இருந்தாரு. அடித்து சொல்லி கானாவில் வந்து ஓதினார் நாவலைக்கு ஹாஸ்டியா. 90% முஸ்லீம்கள் தான் அந்த நாட்டுக்கு. இப்பத்தே சமகாலத்தை காட்டுதாரி 25% தான் முஸ்லீம்கள் இருக்காங்க. 90% முஸ்லீம்கள். இன்றைக்கு நிலப்பாடு 25% முஸ்லீம்கள். அதிலே 20% முஸ்லீம்கள் நிலப்பாடு கேள்விக்குறியில் இருக்கு. 20% முஸ்லீம்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே சிலைகள் இருக்கு. அந்த மக்கள் வாழ்ற பகுதிகள் இருக்கிற மஸ்ஜிதுகளுக்கு முன்னாலே சிலை வச்சிருக்காங்க. தொடவரக்குள்ளே சிலையை கும்பிட்டு தான் பள்ளிகளை வந்து சொல்லிட்டு போறது நிலப்பாடு. இது நான் சொன்ன தாக்குதான திடீர் பெரிய சொல்ற பேச்சு. பொதுவாக இந்த காலம் இறுதிதாருடைய காலம் பொதுவாக பேச போற காலம் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி வார்த்தை.
அதிகமான மக்கள் மதம் மாற்றப்படுறாங்க, அதிகமான முஸ்லீம்கள் மக்கள் இஸ்லாத்தை வித்துட்டு போறாங்க. அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மார்க்கத்திலே விளக்கமே இல்லை. மார்க்கத்திலே விளக்கம் இல்லை. தீன படிக்கிறதுல முன்னுரிமை கொடுக்கறதில்ல, தெளிவில்லை மார்க்கத்தில். அவ்வளவு சொல்லுங்க. எங்கட உழைப்பிருக்குதானே 2 பகுதி. வெறுமனை தியாகம் மட்டும் இல்லை, தியாகத்துக்கு ஏற்றமாய் அடுத்த பகுதி தான் ஷரியத்தை படிக்கிறது, பெரிய ஒரு பகுதி. நான் நிறைய பேர் தியாகம் செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ். முடியுமான அளவுக்கு மஹல்லா வேலையா, ஜுமேராத்தா, 3 நாளா, வருஷத்தா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்புக்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் வேலை வாங்குறான். அதே கட்டம் அடுத்த பகுதியில பெரிய குறைபாடு. உழைப்பு செய்யற எங்களுக்குள்ள இன்னைக்கு மார்க்கத்திலே தெளிவில்லாமல் நிறைய பேர் செய்கிறாங்க. அப்ப பொதுமக்கள் மார்க்கத்துடைய நிலப்பாடு ஏற்றுவாங்க. உலமாக்கள்ல தனியான நிகழ்ச்சி திங்கட்கிழமை வச்சாங்க. எல்லா பேச்சுடைய சாராசம் இதுதான். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுக்கும் நீங்க நேரம் கொடுக்கணும், மஸ்ஜிதுக்கு நீங்க நேரம் கொடுக்கணும். பொதுவான ஹதீஸ் வந்து வருவது தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. இல்ம படிக்கிறது ஷரியத்துக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள். உதுவுடைய விஷயம், தொழுகுடைய விஷயம், பரந்தான குடிப்புடைய விஷயம், நோன்பு காலத்துல நோன்புடைய விஷயம், ஹஜ்ஜுக்கு போறோம் ஹஜ்ஜுடைய விஷயம், உம்ரா செய்ய போறோம் உம்ராவுடைய வியாபாரம் செய்யறா வியாபார விஷயங்கள், ஜகாத் கடமையான ஜகாத்துடைய விஷயங்கள், அந்தந்த தேவையான இந்த இல்ம படிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் கட்டாயம், பெண்ணுக்கும் கட்டாயம். இந்த ஹதீஸை சொல்லி போட்டு மௌலானா சஅத் அஹ்மத் பர்கானோட மூத்த மகன் கேட்டாங்க. ஒரு வார்த்தை கேட்டாங்க உலமாக்களை பத்தி. பொதுமக்கள் ஓராக்களும் கலிமாக்கள் ஒரு முஸ்லீமும் தேவையான மார்க்க விஷயத்தை படிக்கிற கட்டாயம் சொன்னா அவங்க எங்க போய் படிப்பாங்க? யார் அவங்களுக்கு படிச்சு கொடுக்குற? சுருக்கமான கேள்வி. கட்டாயம் படிக்கிறது எங்க போய் படிப்பாங்க பொதுமக்கள்? அதுல அஸ்திவாரம் தான் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் மதரசாவா மாறணும். யாரை படிச்சு கொடுக்குற? நாங்க மௌலவியின் அடையாளம் போட்டு தெரியல. ஒரு இடமாக்களும் முஹத்தின்களா மதரஸ் மஸ்ஜிதுக்கு கை கொடுக்குறது, படிச்சு கொடுக்கணும். எங்கட ஹாலாத் என்ன பொதுவாக மன்னிக்கணும், உழைப்பு செய்யணும். நாங்க தீன படிக்கிற விஷயத்துல பெரிய பொறுப்பாடு. நாங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் நாங்களும் ஷரியத்தை விளங்குறதுக்கு நேரம் எடுக்கணும்னா பெரியோர் தேவை. ரமதான் காலத்தில் நிறைய மஸ்ஜிதுல ஃபெக்ஹ் கிளாஸ் செய்கிறாங்க. ஆனா உழைப்பு செய்கிற தாயிகளை பார்த்தா 100க்கு 10 வீதம் தான் இருக்கு. பொதுமக்கள் இருக்கிற ஆசை கூட எங்கட உழைப்பு செய்யறங்க தெரியும். அதனால வேளாண்மைகளே பெரியோரு தேவையோட ஆழமான பேச்சுகள், ஆழமான கவலையோட தூர நோக்கோட இன்னைக்கு பேசுகிறாங்க. தெரியாது, கொஞ்சம் மனசுக்கு எடுக்கணும். ஷரியத்துடைய இல்முங்கிறது லேசான ஒரு சொத்து இல்லை, லேசான விஷயங்கள். இதுக்கு முன்னால காத்தாங்குடியில நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனாங்க 2 பெரியார், ஒரு சஃபருக்கு வந்துட்டு போனாங்க. அதுல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலமாக்கள் ஒன்று கூட்டி ஜாமி பாபுரி அங்கே முதலாங்குறிச்சி பண்டிகை பொதுவான நிகழ்ச்சி மர்கஸ்க்கு எடுத்து உலமாக்களை நிகழ்ச்சி செய்யக்குள்ள பொறுப்பாக வந்து அமித்ஷா சொன்ன முதலாவது வார்த்தை, எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஷரியத்துடைய இல்ம படிக்கிறது, இந்த இல்முக்கு வச்சிருக்கிறது அல்லாட நெருக்கத்தை அடைகிற இதைவிட பெருமதியான சொத்தம் எனக்கு தெரியாது சொன்னார். நான் கேள்விப்பட சொன்னார். அவர் பெரிய ஒரு ஆர்வம். எடுத்தவுடனே முதலாவது ஆரம்பிச்ச வார்த்தை அதுதான். படைச்சிறப்புடைய நெருக்கத்தை அடைகிறதுக்கு ஷரியத்துடைய இல்ம படிக்கிறதை விட வேறொரு வழியோடு எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். இன்பம் அவ்வளவு பெருமதியான சொத்து இது. இதுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பெருமதி தான். ஒவ்வொரு படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பெருமதி தான். முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் ஒரு ஹாஃபிஸ் சாபான நாங்கள் வாய்ச்சிருக்கிறோம். அதன் கபீத்துக்கு முன்னர் புகாரி வயசு போன சஹாபி. ஷரியத்தை படிக்கிறதுக்கு வயசு கட்டுப்பாடு இல்லை. இவ்வளவு நேரம் பேசி, இவ்வளவு வயசு பேசி, இவ்வளவு காலம் பேசி. கபீசத்துக்கு புகாரி வயசு போன சஹாபி, மூத்த வயது முதிர்ந்த கைவிட வந்தார். சாடவாதார். யார சூழலாம் கபுரத் சின்னி வரக்க அபுமி அசைத்துக்களி துணங்கிபுரி மாநில பாடு. வயசு வைத்து யார சொல்லலாம். எலும்பெல்லாம் பலகீனம் அடைஞ்சது யாரும் பழைய மாதிரி ஓடியாடி ஒன்று செய்யலா யார சொல்லலாம். அசைத்து துணங்கிபுரி மாநில கஷ்டப்பட்டு சிரமத்தோட வந்திருக்க எனக்கு பிரயோசனமான 2 விஷயத்தை படித்தாங்க. மார்க்கத்தை படிக்க வந்திருக்காரு. வயசு போன காலத்துல வந்திருக்காரு. தாராளமா நேரம் இருக்கு, அதனால உடல் ஆரோக்கியம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஓய்வு இருக்கு. ஆனா நாங்க படிக்கிற விதம் குறவு. 7வது காலத்தில் நேரம் எடுத்து படிக்க வராது சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி முதலாவது சஹாபிக்கு சொன்ன பஷார் ஷரியத்தை படிக்கிறதுடைய முக்கியத்துவம். அதில் லாபத்தை சொல்லி கொடுத்தாங்க. கபீசா மா மரத்த பி ஷஜரின் வலா ஹஜரின் வலா வபர் இந்த சஃபர் கபீசா
உங்களோட வீட்டில இருந்து எந்த இடம் வரைக்கும் நீங்க படிக்க வந்திருக்கீங்க, எந்தெந்த மரங்களை கடந்து வந்தீங்களோ, எந்தெந்த கற்களை கடந்து வந்தீங்களோ, எந்தெந்த குடிச வீடுகளை கடந்து வந்தீங்களோ, இதெல்லாம் உங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு தேடுது கவிசாட்சி. முதலாவது பாடம் சரியத்தை படிக்கிறதுடைய முதலாவது லாபம் தான். படிக்க வாரமா எங்கட வீட்டுல இருந்து உதாரணமாக எங்கட மகல்லா மஸ்ஜிதுக்கு தீன படிக்கிற நிலையத்துல போறோம். அதுல ஒரு அங்கம் தான் தாலி, சுபக தாலி பூர்த்தியாக இருந்து கேட்டு 2 விஷயத்தை படிக்கிற நிலையத்துல வாரமா வீட்டை திரும்பி போகும் வரைக்கும் எல்லா மரங்கள், எல்லா கற்கள், எல்லா வீடுகளும், வீட்டுக்கு மஸ்ஜிதுக்கு இடைப்பட்ட எல்லாமே எங்கட பாவத்துக்கு மன்னிப்பு தரும். அவ்வளவு பெருமதியான சொத்து, அவ்வளவு பெருமதியான சொத்து. எங்கட பிள்ளைகள் தூரடங்கள்ல ஓதுறாங்க, வெளியே ஒரு குடும்பம் ஓதுறாங்க, ஒரு 300 கிலோமீட்டர் அப்பால ஓதுறாங்கன்னா 7 வருஷம் சரியது குரான சுமக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 10 12 வருஷமா இடப்பட்ட எங்கட ஊர்ல இருந்து கொழும்பு வரைக்கும் விடப்பட்ட எத்தனை கற்கள், எத்தனை மரங்கள், எத்தனை வீடு, இதெல்லாம் மன்னிப்புத்தோட கூட பெருமதியான சொத்து, எவ்வளவு பெருமதியான பாக்கியம். அதனால நான் ஹதீஸ்ல தெளிவா வரும் ஒரு வார்த்தை, அதை அபூ தர்தாவான ரிவாயத் பதிவு அபூ தாவூத் ஷரீஃப்ல வருது, வஇன்னல் ஆலிம லா யஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் ஹத்தல் ஹூத் ஃபீ ஜௌஃபில் மா. ஒரு அல்லாஹ்ட நெருக்கத்தை அடைஞ்ச ஒரு ஆளி, ஷரியத்தை விளங்கி அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ்ட அச்சத்தை உள்ளத்துல சுமந்து அப்படி தொடர்பை சீராக்கி கொண்ட ஒரு ஆலிமுடைய உயிர் கலக்கப்படும், ஜனாசா தூக்கப்படும். அந்த ஆலிமுக்கு உலகத்துல எல்லா படைப்பிடங்களும், கடல்ல இருக்கிற மீன் உட்பட எல்லா படைப்பிடங்களும் பாவ மன்னிப்பு தேடிய நிலையில ஜனாசா கபூர்ல வைக்கப்படும். எவ்வளவு பெருமதியான சொத்து, இவ்வளவு பெருமதியான சொத்து தான் சரியத்தை படிக்கிறது. டைம் எடுக்கிறது, நேரம் ஒதுக்கணும், லேசான விஷயம். தீண்ட ஒரு விஷயத்தை படிக்கிறது, தீண்ட ஒரு விஷயத்தை படிக்கிறது நிறைய ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு சிறப்புகள். இப்னு மாஜா ஷரீஃப்ல வருவது ஹதரத் அபூ தர் கிஃபாரி ஒரே ஒரு ஹதீஸ் உள்ளத்துல சுமக்க வேண்டிய பாடம் தான். நாங்க தீன படிக்கிறது நேரம் கொடுக்கறது, மஸ்ஜிதுக்கு நேரம் ஒதுக்கிறது, ஷரியத்தை விளக்குற தேட்டத்தை கொண்டு வரணும், எடுக்கிறது. இந்த என்னுடைய ஆசைகள் குறைஞ்சு போயிடுச்சு, ஷரியத்தை விளங்குற வீதம் குறைஞ்சு போயிடுச்சு. கியாமத்துடைய அடையாளத்தை பேசி காட்டினாங்க ஒரு ஹதீஸ்ல. கியாமத்துக்கு நெருக்கமான காலம் உயர்த்தப்பட்டு சொன்னான், உயர்த்தப்படும் சொன்னான். மார்க்க இல்முடைய படிக்கிற தேட்டம் இல்லாம பேசுவாங்க. வயசுருள் ஜகன் மடத்தனம் அதிகமாகும் சொன்னான், மடத்தனம் அதிகமாகும். இன்னைக்கு எல்லாத்தையும் யார்த்த கேட்டாலும் எல்லாரும் பேசுகிற வார்த்தை தான் இன்னைக்கு உலகம் கொடி கட்டி பறக்குது. அறிவியல் அவ்வளவு முன்னாடி உச்சகட்டத்தை எச்சரிக்க அறிவியல் விஞ்ஞான கொடி கட்டி பறக்குது, ஆராய்ச்சிகள் மேலோங்கி உலக படிப்புல, உலகத்துடைய முன்னேற்றத்துல, உலகத்துல ஆராய்ச்சியில எந்த குறைபாடும் இல்லை. அந்த அளவுக்கு துனியா வேகமா வளர்ந்துருச்சு. இது எல்லாருக்கும் தெரியும், எங்க எல்லாரும் பேச்சுதான். ஆனா சிலான பேச்சு என்ன தெரியுமா? மடத்தனம் அதிகமாக சொன்னாங்க. அப்ப எதை நபியவங்க இல்மா பார்த்திருப்பாங்க, எதை அறிவா பார்த்திருப்பாங்க யோசிச்சுப்பாங்க. இந்த உலகம் முன்னேறின அளவுக்கு ஷரியத்தை படிக்கிற அந்த வேகம் முன்னேறல. துனியாவை படிச்ச விளங்கின அளவுக்கு நாங்க தீன படிக்க எல்லாம் பார்த்த இல்மும் ஷரியத்துடைய இல்மும். அதனால கியாமத்துக்கு நெருக்கமாக மடத்தனம் அதிகமாகும், ஷரியத்துடைய தெளிவு இல்லாம பேசுறது. அதனாலதான் நிறுத்தினார் மதம் மாற வீதம் அதிகமா பேசுறது. அபூதர் கிஃபாரி சொல்லிக் கொடுத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபா லஅன் தகுதுவ ஃபதஅல்லம பாபன் மினல் இல்ம் கைருன் லக மின் அன் துஸல்லிய 100,000 ரக்அத்தின் உமிர பிஹி அவ் லம் யுஅமல். அபூதர், நீங்க தீண்ட ஒரு விஷயத்தை படிக்கிறது, ஒரே ஒரு விஷயத்தை படிக்கிறது. படிக்கிற விஷயத்தை வாழ்க்கையில் அமல் செய்யாம போடுங்க. 2வது சப்ஜெக்ட், படிக்கிற வாழ்க்கையில் அமல் செய்யலாம், அமல் செய்யாமல் இருக்கலாம். எவ்வளவுக்கு அமல் செய்யமோ அந்த அளவுக்கு நன்மை. படிச்சு கொடுத்த ஒவ்வொரு அமலுக்கும் வித்தியாசமான சிறப்புகள் இருக்கு, வித்தியாசமான லாபங்கள் பலன்கள் இருக்கு. உதாரணமா அனிரதியா தந்த மருமகன் சஹாபால 3 சம்பவம் வருவது. தந்த மருமகன் அனிரதியா சொன்னாங்க, மருமகன் உங்களுக்கு 5000 ஆடு தரட்டான்னு கேட்டாங்க. 5000 ஆடு தரட்டா? அப்படி இல்லைன்னா ஒரு 5 வார்த்தையை சொல்லி தரட்டான்னு கேட்டாங்க. 5000 ஆடா 5 வார்த்தையா?
5000 ஆட்டுக்கு ஈடான 5 வார்த்தைகள், சமனான 5 வார்த்தைகள் எது வேணும்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னாங்க. யாரும் சொல்லுவாங்க 5000 ஆடு அதிகம் தான் என்றாலும் எனக்கு 5 வார்த்தையை படிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. வீண்ட பெருமதியை சுமந்திருந்தாங்க. வீண்ட கேட்டு விருத்தி கொண்டதில்ல. பெண்முடைய பெருமதி இருந்துச்சு. இது அதிகார சொத்துன்ற உணர்வு இருந்துச்சு. 5000 ஆடு எப்பயோ ஒரு நாளைக்கு முடிஞ்சு வைத்திரும். குறைஞ்சது உயிர் கலட்டப்பட்டுதான் எனக்கு சொந்தமில்லாம வைத்திரும். எனக்கு 5 வார்த்தை இருக்கு. படிச்சுட்டா உலகத்தில் இல்ல, சக்கராத்தில் இல்ல, கபூர்ல இல்ல, சொர்க்கத்திலே விலைக்கு லாபம் தான். லட்சமில்லாத வியாபாரம் சொல்லிக் கொடுத்தாங்க. 5 வார்த்தை தான். 5000 ஆடு. அடுத்த பகுதி யோசிக்கிற ஒரு ஆடு எவ்வளவு, ஒரு ஆட்டுல பெருமதி, ஒரு நடுத்தரமான ஆடு எவ்வளவு விலை போகும்? ஒரு 30,000 வச்சு பாருங்க. 30,000 வச்சு பார்த்தா 5000 ஆட்டுக்கும் கிட்டத்தட்ட 15 கோடி வரும். நம்மட பாசையை சொல்றோம்னா 15 கோடி ரூபாய் காசு தரட்டா ஒரு 5 வார்த்தையை சொல்லி தரட்டா. இப்ப நிதானமா 15 கோடியா 5 வார்த்தையா? நீண்ட 5 வார்த்தையா? அப்ப எவ்வளவு பெருமதியான சொத்தா இருக்கு வச்சுவாங்க. 15,000 கோடியை விட்டு போட்டு 5 வார்த்தையை படிச்சுட்டாங்கன்னா சஹாபாக்கள் உள்ளத்தில் என்னத்தை சுமந்திருப்பாங்க? என்னத்தை சுமந்திருப்பாங்க? சுமந்தது தீண்ட பெருமதி தான். சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்லி நம்பி இதை பாடமாக்கி ஓதிட்டா 1000 ஆட்டுக்கு சமம். 3 கோடி ரூபாய் கைது. அல்லாஹ் சொல்லி நம்பி வவஸ்ஸிஅனி குல்கி 2வது அடுத்த ஆயிரம். வطيبني كسبي 3வது ஆயிரம். وقنعني بما رزقتني 4000. ولا تذهب قلبي الى شيء صرفته عنه. 5 வார்த்தை. 5000 ஆட்டுக்கு ஈடான வார்த்தை. 15 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்தை விட கண்ணியமான வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேருக்கு ஓதும், எத்தனை பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுத்துருக்கு. இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகக்குள்ள இந்த வார்த்தையை பாடமாக்கி வச்சு இந்த 5 வார்த்தை ஒரு தடவை ஓத வச்சு ஒரு சதக்கா கொடுத்துட்டு போனா 15 கோடி ரூபாய் சதக்கா கொடுத்துட்டு புள்ள பாடசாலைக்கு போவான், ஓதுறதுக்கு போவான். வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாகும். சொல்லிக் கொடுத்தாங்க. அபூதர் சொன்னாங்க, அபூதர் நீங்க போய் இந்த ஒரு விஷயத்தை படிங்க. படிக்கிற அமல் செய்யலாம், அமல் செய்யாம இருக்கிறான். 1000 ரக்காத் சொல்வதை விட சிறந்தது. 1000 ரக்காத். ஆயிரம் ரக்காத் இருந்துச்சுன்னா எத்தனை கோடி ரூபாய் பெறுமதியான சொத்தா இருக்குது. 1000 ரக்காத். அந்த கடைசியா செஞ்ச ஜுமைராத்துல நான் ஒரு 1 ரக்காத்துடைய பெறுமதியை நான் சொல்லி காட்டினேன். முன்தகப ஹதீஸ்ல தொழுகட பாடத்துல 148வது ஹதீஸ். ஹிஜ்ரி 7வது வருஷம் முஹர்ரம் மாதம் 1வது மாதம் இஸ்லாத்துல பிரமாண்டமான ஒரு பெரிய ஒரு கோட்டை, ஹைபருடைய கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. பல நாளுடைய முற்றுகைக்கு பின்னால யூதர்களுக்கு சொந்தமான பிரமாண்டமான கோட்டை சஹாபாக்கள் வெற்றி கொண்டாங்க. மிகப்பெரிய 8 கோட்டைகள், கணக்கெடுக்க முடியாத ஏராளமான சிறு சிறு கோட்டைகள் கொண்ட ஒட்டுமொத்த கோட்டையோட மெயின் கேட் தான் ஹைபர். பல நாளுடைய முற்றுகைக்கு பின்னால் வெற்றி கொள்ளப்பட்டு சஹாபாக்கள் கனிமத்துகள் எல்லாம் பங்கு வச்சாங்க. வெற்றி பொருட்களை சஹாபாக்களுக்கு மத்தியில பங்கு வச்சாங்க. அடிமைகளை பிரிச்சு எடுத்தாங்க. இப்ப சஹாபாக்கள் கிடைச்ச வெற்றி பொருட்கள்ல கொடுக்கறாங்க, வியாபாரம் செஞ்சு கொண்டாங்க. தேவையானதை வச்சுட்டு தேவையான சஹாபாக்களை விற்றாங்க. மத்தாக்கள் வாங்கினாங்க. கொடுக்கல் வாங்கல் நடக்குது. கிடைச்ச கனிமத் பொருட்கள் வியாபாரம் செஞ்சு கொண்டாங்க. அதுல ஒரு சஹாபிக்கு பெரிய ஒரு லாபம் கிடைச்சி ஓடி வந்தாரு. செல்லலாட்ட யார சொல்லலாம், இன்றைய நாள் கிடைச்ச கனிமத் பொருட்கள்ல நான் கொடுக்கல் வாங்கல் செஞ்சதுல என்னையும் விட கூடிய லாபம் பெற்ற யாரையும் நீங்க காண மாட்டீங்க யார சொல்லலாம். சந்தோஷமா வந்து சொன்னாரு, பெரிய ஒரு லாபம் இன்னைக்கு அடைஞ்சிருக்கீங்க யார சொல்லுவோம். செல்லாம் கேட்டாங்க, எவ்வளவு லாபம் அடைஞ்சிருக்கேன்னு கேட்டாங்க. எவ்வளவு லாபம்? 300 ஊக்கையா லாபம் அடைஞ்சிருக்கேன் யார சொல்லலாம். 300 ஊக்கையா. அந்த 300 ஊக்கையா எவ்வளவு பெருமதி கீழே தெளிவுற போட்டிருக்காங்க முன்தகவல. ஒரு ஊக்கையா 40 திர்ஹம். ஒரு ஊக்கையா 40 திர்ஹம். அப்ப 300 ஊக்கையாவும் 12,000 திர்ஹம் போட்டு ஒரு திர்ஹம் எத்தனை கிராம் போட்டிருக்கு? ஒரு திர்ஹம் 3 கிராம். அப்ப 12,000 திர்ஹம் சொன்னா 36,000 கிராம். 3 தெரிவிக்கிட்டா 36,000 கிராம். திர்ஹம்னா வண்டி காசு சேர்த்த வண்டி. இன்றைக்கு ஏன்னா நகைக்கடை உண்டு, நகைக்கடை யாராவது இருந்தா கொஞ்சம் கேட்டு பாருங்க. 1 கிராம் வண்டி எவ்வளவு கேட்டு பாருங்க. இப்ப 1 கிராம் வண்டி 9,000 ரூபா. 9,000 ரூபா.
இப்ப காசா பாத்தீங்கன்னா 36,900 பெருக்கினீங்கன்னா 3,24,00,000 ஒரு 3,24,00,000 ரூபாய் 300 ரூபாயான பெறுவது. கேட்டு போட்டாடிய ஒரே இடத்துல ஒரு நாளுடைய லாபம் வியாபாரத்துல 3,24,00,000 பெரிய லாபம் தானே. 3,24,00,000 ரூபாய் லாபம் அண்ட வியாபாரத்துல ஒரு நாள் ஒரு இடத்துல செஞ்ச வியாபாரம். கேட்டு போட்டு சொன்னாங்க, இதை விட பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு விஷயத்தோட படிச்சு தந்தாங்க. இதை விட பெரிய லாபம் சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? 2 ரக்காத்துடைய தொழுகை. ஒரு 2 ரக்காத் சொல்றது இதை விட பெரிய லாபமான சொத்து படிச்சு கொடுத்தாங்க சொல்லலாம். அப்ப ஒரு 2 ரக்காத்துடைய பெறுமதி 3,24,00,000 சொன்னா நீங்க ஒரு விஷயத்தை படிக்கிறது 1000 ரக்காத்து சொன்னா எத்தனை கோடி ரூபாய் பெறுமதி? 2 ரக்காத் 3,24,00,000. அப்ப 1000 ரக்காத் என்னுடைய பெறுமதி. அதனால வேளாண் படிக்கிறதுக்கு நாங்க நேரம் ஒதுக்கிறோம். சல்லல்லாஹு படிச்சு கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பகுதி என்னுடைய பாடமா தான் இருந்துச்சு சஹாபாக்கள். அல்லாஹ் தஆலா சலாங்களை பத்தி அறிமுகப்படுத்தலாம் குர்ஆன்ல. நபி ஸல்லல்லாஹு யாரு? அல்லாஹ் நபியங்களை பத்தி குர்ஆன்ல எனக்கு உங்களுக்கு சொல்லித்தார 2 வார்த்தை என்ன தெரியுமா? அன்-நபியுல் உம்மியு. அல்லாஹ் சொல்ற வார்த்தை உம்மி நபி. உம்மி என்ன யாரு தெரியுமா? லா யஃப்தினுல் க்ராஅ வலா யஃப்தினுல் கிதாபா. எழுதை தெரியா வாசிக்கவே தெரியாத நபி. நபிமார்களின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல எனக்கு உங்களுக்கும் அறிமுகப்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நபி ஸல்லல்லாஹு யார் தெரியுமா? எழுதை தெரியா வாசிக்கவே தெரியாது. இது நபியவங்க யாருன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறது. இதே நபியவங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தரக்குள்ள அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எழுத தெரியா வாசிக்க தெரியாத மனுஷன் தான் நபிவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்க உங்களுக்கு என்னத்தை சொல்றாங்களோ அதை நீங்க எடுத்து நடக்கணும். ஏன்னா மாறாண்டு சொல்றாங்களோ விட்டுடணும். படிக்காம நபி நம்மட வார்த்தையில சொல்றா படிப்பறிவே இல்லை, எழுத தெரியா வாசிக்க தெரியா. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், நீங்க அதை பார்க்கையேதா அந்த நபி உங்கள்ட்ட என்னத்தை வந்து சொல்றாங்களோ நீங்க அவருக்கு வழிபடணும், தடுக்கிற விஷயத்தை நீங்க தவிர்த்து பண்ணணும். இது அல்லாஹ் குர்ஆன்ல நபியங்களை பத்தி அல்லாஹ் அறிமுகப்படுத்துறது, எங்களுக்கு இஸ்லாம் பத்தி சொல்லித்தார பாடம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, நபியா வராங்க. வார காலம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் என்ன தெரியுமா? ஜாஹிலியா காலம், அறியாமையுடைய காலம். அறியாமை காலம் தான். நாங்க விளங்குறது என்னத்துல அறியாம தெரியுமா? மார்க்கத்துடைய தெளிவுட விளக்கத்துல அறியாம அவ்வளவுதான். உலகத்துல நல்ல முன்னேறினாக்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய வியாபாரிகள் இருந்தாங்க, பெரிய பெரிய விவசாயிகள் இருந்தாங்க, பெரிய டாக்டர்மார் இருந்தாங்க, உடற்கூறு நிபுணர்கள் இருந்தாங்க. ஹதீஸ்ல ஏராளமான சரித்திரம் வருது. அதன் ராஃபி பின் ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய விவசாயி, ஹக்கீம் பின் ஹிஸாம் மிகப்பெரிய வியாபாரி, உர்வத்துல் பாரிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்ட பெரிய பிசினஸ்மேன், பெரிய பிசினஸ்மேன். அபூ ஸஅலபா அல்-ஹுஸைனி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி இருந்தாரு, அவர் சய்யாத். அவர் வேட்டை தொழில், பரம்பரை தொழிலே வேட்டையாளர் தான். எல்லா தகவையான சஹாபாக்கள் இருந்தாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல ரிவாயத் வருவது, சஹாபாக்களுக்குள்ள ஒரு 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 டாக்டர் இருந்தாரு. சாதாரண டாக்டர் இல்லை, நம்ம காலத்தில் இருந்த டாக்டர் மாதிரி இல்லை. உடற்கூறு நிபுணர், காயிஸ். ஹதீஸ்ல வர வார்த்தை இல்முல் கியாஃபான்னு சொன்னா உடற்கூறு நிபுணர். ஒரு ஒரு பிள்ளட கையை காலை பார்த்து வாப்பா உம்மா யாருன்னு சொல்லிடுவாரு. அவ்வளவு பெரிய அறிவாரு, அவ்வளவு பெரிய நுணுக்கம். காயிஸ் சொல்றது கை கால உறுப்புகளை பார்த்து யாரு வாப்பாடு சொல்லி அடையாளம் காணக்கூடிய ஆற்றல் பெற்ற மக்கள். அப்படி ஒரு சஹாபி இருந்தாரு, முஜத்திஸ் அல் முதுலஜி ரலியல்லாஹு தஆலா. முஸ்லிம் ஷரீஃப்ல ரிவாயத் வருது. சதா காலத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு போயிட்டு இருந்து. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு வாப்பாவும் மகனும், 2 பேரும் நிறமும் பெரிய வித்தியாசம். ஒரு ஆள் நல்ல வெள்ள, அடுத்த நல்ல நிறக்குறைய கருப்பு. வாப்பாவும் மகனும். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சந்தேகம் ஒன்று. யார் தெரியுமா? சார் வளர்ப்பு மகன் ஜெயிது முன் ஹாரிஸா. இவங்க அவங்களோட மகன் உசாமத்து கூட ஜெயிது ரலியல்லாஹு 2 பேர். நிறம் நேரெதிர், கடுங்கருப்பும் கடும் வெள்ளை. சஹாபாக்களுக்கு கொஞ்சம் சந்தேகம், சின்னொரு சலசலப்பொண்ணு. சனாவளுக்கு இது கேள்விப்பட்டீங்க, சரியான கவலை. சம்பந்தமா வகி ஒன்றும் வருவதில்லை, சரியான கவலை. சரட வளர்ப்பு மகன். இப்படி இருக்கிற டைம்ல ஒரு நாள் வாப்பா மகனும் தூங்கிட்டு இருக்காங்க. வாப்பா மகனும் தூக்கம்
2 பேரும் பெட்ஷீட்டால போத்திருக்காங்க, போர்வையால போத்தி 2 பேரோட கால் மட்டும்தான் விளங்குது, முகம் கூட விளங்குது, முகம் கூட விளங்குதுல, 2 பேரோட கால் மட்டும் விளங்குது. ஸல்லல்லாஹு பக்கத்துல நிக்காங்க. இந்த டைம்ல அந்த டாக்டர் வராரு, உடற்கூறு நிபுணர் வராரு, முஜஸ்ஸிஸ் வராங்க. வந்த மனுஷன் ஒன்று செல்லல, அவர் வந்தார். அவரு ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த பார்வைதான் இருக்கும். ஒரு இன்ஜினியர் வந்தாண்டா பில்டிங்கை தான் பார்ப்பாரு இல்லையா, ஓடாய் வந்தா மரத்தை பார்ப்பாங்க. அது மாதிரி இவரு உடற்கூறு நிபுணர், கைகாலத்தான் பார்த்தாரு. வந்த மனுஷன் அவருக்கு சச்சத்தொட்டே தெரியாது, சில கவலையோட சைட்ல நிக்கிற டைம்ல தான் வாராரு. வந்து பார்த்தாரு, கால் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை, ஹாதிஹில் அக்தாம் பஅதுஹா மின் பஅத், இது ரெண்டும் பாப்பாட மகன்ட காலாடிக்குன்னு சொல்லி கூட அவர் பேசிட்டாரு. அவருக்கு சச்சத்தே தெரியாது, ஒன்றும் தெரியாது. காலை பார்த்துட்டு வார்த்தையை சொல்லிட்டு வைக்கிட்டார். வாப்பா மகனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு வைக்கிட்டார். சில காதல கேட்டு அவர் சொன்ன வார்த்தை அது ஆயிஷாரமா இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டே நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. தபுருக்கு அசாரீரு வஜ்ஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகத்தை பார்த்தா முகத்துடைய ரேகைகள் எல்லாம் சரியான பிரகாசமா இருக்கு, முகம் அவ்வளவு வெளிச்சமா இருக்கு, சரியான சந்தோஷம் வந்தாங்க. ஆயிஷா ஆச்சரியமாக, யார சொல்லலாம், வளமைக்கு மாத்தமா இவ்வளவு சந்தோஷமா வாரீங்களே, என்ன விஷயம் யார சொல்லலாம்? ஆயிஷா உனக்கு தெரியாதா, இப்படிதான் சம்பவம் மட்டும் நடந்தது. முஜஸ்ஸிஸ் இந்த பிரச்சனைக்கு சர்டிபிகேட் தந்துட்டு பேசிட்டாரு, சந்தோஷத்தால வந்தாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய உடற்கூறு மிக்க பெரிய டாக்டர்மார் கூட அந்த காலத்துல இருந்தாங்க. என்ன சொல்லவா சொன்னா, இதை எல்லாரும் நபியை விட படிக்க வந்தாங்க. வந்திருக்கிற நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான், எழுதையும் தெரியா வாசிக்கையும் தெரியாது. ஆனா படிக்க வந்த மக்கள் டாக்டர் வராரு, படிக்கிறதுக்கு வராரு, பெரிய வியாபாரி வராரு. ஒரு வியாபாரி கூட வந்து கேட்கல, நபியை நீங்க என்ன வியாபாரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், எப்பயாவது வாழ்க்கையில வியாபாரம் செஞ்சிருக்கிறீங்களா, பெரிய பிசினஸ் கலந்து கொண்டிருக்கிறீங்களா, வியாபாரத்தை பத்தி என்ன சொல்லி தர போறீங்க, எப்பயாவது வயலுக்குள்ள மம்பட்டியோட இறங்கி இருக்கீங்களா, எந்த விவசாயம் கேட்கல. எல்லாரும் வந்தாங்க, படிக்க வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் படிச்சு கொடுத்தாங்க. இப்ப நானும் நீங்க அதை விளங்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா, எதை படிக்க வந்திருப்பாங்க சஹாபாக்கள், எதை படிச்சு கொடுத்திருப்பாங்க, எதை படிக்கிறதுக்கு பேரு எழுமுடி சொல்றது, எதை படிக்கிறது எழுமுடி சொல்றது. சுருக்கமா இன்னைக்கு எல்லாம் தெரியும். உலகத்துல இன்னைக்கு சாப்பிட தெரியாத மனுஷன் யாரும் இல்லை, குடிக்க தெரியாதவர்கள் யாரும் இல்லை, உடுக்க தெரியாதவர்கள் யாரும் இல்லை, தூங்க தெரியாதவர்கள் யாரும் இல்லை. இதே கட்ட நானும் நீங்க யோசிக்கணும், நபிசல்லாம் காட்டி தந்த பிரகாரம் எனக்கு தொழிலுக்கு போக தெரியுமா, பேசுவாங்க. காட்டி தந்த பிரகாரம் எனக்கு தூங்க தெரியுமா, நபியா காட்டி தந்த பிரகாரம் எனக்கு உடுக்க தெரியுமா, உடுப்ப கலட்டி வைக்க தெரியுமா, எந்த இல்முக்கு எந்த இல்மு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை படிச்சு கொடுத்தாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வருவது ஹதரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி. அந்த சஹாபி கிட்ட கொஞ்சம் முஷ்ரிக்கீங்கள் அந்த சஹாபியை கேவலப்படுத்துற மட்டன் தத்துவத்துக்கு கேட்டாங்க, என்னப்பா உங்களோட நபி உங்களுக்கு டொய்லெட் போற முறையை சொல்லித்தாராமே, இவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு டொய்லெட் போக தெரியாத படைப்பாளிங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவு டொய்லெட் போக தெரியாதா, ஒரு நபிதான் வந்து இதை சொல்லி தரணும் கேவலமா கேட்டான், கிண்டலா கேட்டாங்க, கேவலப்படுத்துறதுக்கே கேட்டான். சஹாபி உட்கார வச்சு படிச்சு கொடுத்தாங்க. என்ன நபி டொய்லெட் போற முறையை சொல்லி தந்திருக்காங்க, கிபிலாவை முன்னோக்கை விடா பின்னோக்கை விடா, எலும்பு தோள்களால சுத்தம் செய்யப்படா, தண்ணீரால சுத்தம் செய்யணும், இல்லாட்டி கண்ண முறைய பூர்த்தியா சொல்லி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டொய்லெட் போற முறையை படிச்சு தந்திருக்காங்க. இதை படிக்கிறதுக்கு தான் தீனுக்கு செல்வது, இதை படிக்கிறதா இவ்வளவு பெரிய லாபங்கள் பிரயோஜனங்கள் சொல்லி தரப்படுது. இதை சஹாபாக்கள் தேடி தேடி படிச்சாங்க, எது இல்முண்டு விளங்கினாங்க. அதனால ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயதுகள் எல்லா தரப்பும் ஷரியத்தை படிக்கிற விஷயத்துல அவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஹதரத் அபூபக்கர் சித்திக் எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாத்துடைய முதலாவது கலீஃபா, உம்மத்துடைய மிகப்பெரிய ஒரு சொத்து. நாங்க ஒவ்வொரு ஆண்களும் வரலாறு தெரிஞ்சு வைக்க வேண்டிய மிக பிரதானமான சஹாபி. அபூபக்கரை பத்தி எங்களுக்கு ஒரு தெளிவொண்டு உள்ளத்துல இல்லைன்னா எங்க ஈமான்ட குறைபாடு. இது எங்க அகைதா, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் எங்க அகைதா, எங்க கொள்கை கோட்பாடு தெரியுமா. அந்த நபியோட நாவான சொர்க்கவாதி அடையாளப்படுத்தப்பட்ட சஹாபாக்கள் 10 பேரு, அவனோட ஒவ்வொரு வாக்களை பத்தி அடிப்படை அறிமுகமானது உள்ளத்துல இருக்கிறது, இல்லாட்டி அந்த ஈமான் குறைபாடுதான். அதுல முதற்கரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உச்சகட்ட ஈமான்தாரி, முழு வாழ்க்கையை தீனுக்கு அர்ப்பணிச்ச மனுஷன், பெரிய கோடீஸ்வரர் இஸ்லாத்துக்கு முன்னால பின்னால முழு சொத்தையும் தீனுக்கு செலவழிச்சு படைச்சரம்புடைய சலாத்த மலக்குமார்களின் தலைவர்கள் நாவால விலைக்கு வாங்கி கொண்ட மனுஷன்.
அல்லாஹ் நேரடியா சலாம் சொல்லி அனுப்புவான். அபூபக்கர் அவ்வளவு பெருமதியான ஒரு மனுஷன். அபூபக்கர் வஃபாத்தாகி 2 வருஷம் 5 மாசம் பூர்த்தியா ஆட்சி செஞ்சாங்க. வஃபாத்துக்கு பின்னால 2 வருஷமும் 5 மாசம் பூர்த்தியா இஸ்லாமிய முதலாவது கலீஃபா, முதல் ஜனாதிபதி. வஃபாத்தாகிறதுக்கு 15 நாளைக்கு முன்னால ஹிஜ்ரி 13வது வருஷம் ஜுமாதல் ஆஹிர் மாதம் 6ஆம் மாதம் வஃபாத்தாகிறாங்க. மௌத்தாகிறதுக்கு 15 நாளைக்கு முன்னால காய்ச்சல் வந்து, கடுமையான காய்ச்சல். மதீனாவுல கடும் குளிரான காலம் அது. சரியான கிளைமேட், கூல் கிளைமேட்டா இருந்தது. கடும் காய்ச்சலா இருந்தது. 15 நாள் தொடர் காய்ச்சல். அதுல பின்னணியில வஃபாத்தாகிறாங்க. ஆனா அந்த கடும் சுகவீனமா இருக்கிற டைம்ல தான் தன் 4 மனைவியில ஒரு மனைவி ஹதரத் அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு மனைவிக்கு ஒரு வசியத்தோடு செஞ்சாங்க. என்ன வசியத்? நீங்க தான் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டணும்னு வசியம் செஞ்சாங்க. தாராளமா கணவன்மார ஜனாதாவை மனைவிமார் குளிப்பாட்டலாம், மனைவிமார ஜனாதாவை கணவன்மார் குளிப்பாட்டலாம். இன்றைக்கு எந்த மனைவியை கூப்பிட்டு இப்படி ஒரு வசியத்தோடு எனக்கு உங்களுக்கு செய்யலாமா? யோசிப்பாங்க. மனைவியை கூப்பிட்டு நீ அந்த ஜனாதாவை குளிப்பாட்டணும்னு சொல்லலாம். தைரியம் இல்லையா? படிச்சு கொடுத்துருக்கீங்க. துனியாட மத்த விஷயங்கள் எல்லாம் தாராளமா பேசிருக்க, தாராளமா பிரிச்சு கொடுத்துருக்க, எல்லா விஷயத்தையும் முதாக்கரம் செஞ்சிருக்க, பொறுப்புகள் கொடுத்திருக்க, பங்கு வச்சிருக்க, ஓட்டுக்குள்ள தீர்க்க விஷயத்தை பங்கு வச்சிருக்க. தைரியம் இருந்து நான் மனைவிக்கு தீர்க்க கொடுத்திருக்கேன். ஜனாதான சட்டத்தை சொல்லி கொடுத்திருக்கேன். குளிப்பாற்ற முறையை படிச்சு கொடுத்திருக்கேன். இந்த மனைவி படிச்சிருக்கா? தைரியம் இருந்து படிக்க வேண்டிய சொத்து தான் தீன் தான். இந்த தான் படிக்க வேண்டிய சொத்து. இன்றைக்கு வீட்டுக்குள்ள எங்கட காலத்து ஊர்ல காலத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் மன்னிக்க இன்றைக்கு ஜனாதா குளிப்பாட்ட சம்பளத்துக்கு ஆள் எடுக்கிற இன்றைக்கு ஜனாதா குளிப்பாட்டு எவ்வளவு எவ்வளவு கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம் வச்சுப்பாங்க. ஒரு ஜனாதா குளிப்பாட்டத்துக்கு ஆக தகுதி ஊட்டாக்கள் தான். ரத்த உறவு தான் முன்னுக்கு நிற்கிறது. குளிப்பாட்டுறது, கபர் செய்யறது, அடக்கிறது, தொழுவிக்கிறது. இதை ஜனாதா குளிப்பாட்டுறது சம்பளத்துக்கு ஆக்கள் வராங்க ஊடுகள்ல. எவ்வளவு கவலைப்பட வேண்டிய. ஏழைகளுக்கு படிக்கலாம், ஏன் தெரியாது, ஏன் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். குடும்பத்தில் எத்தனை பேர் கபராளிகளா பேசிட்டாங்க. நான் தொழுவிக்க தகுதியான எத்தனை வாப்பாமாறு வேறால் தொழுவிச்சு கபருக்கு போய் பள்ளிமா தொழுவிச்சு பெத்த புள்ள நாயிருக்கேன். எந்த வாப்பா இணைக்கா வேண்டி வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க, பெத்து வளர்த்தவங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க, வேர்வை செஞ்சினவங்க, எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. நமக்கு அவன் புள்ள நெல்லா இருக்கிறது எவ்வளவு பகல் கனவு கண்டிருப்பாங்க. நான் ஜனாதா தொழுவிக்க அவன் கபருக்கு பேசிட்டாங்க. நான் இல்லாட்டி நானா தொண்டியாவது தொழுவிச்சிருக்கிறாங்க, யாரோ தொழுவிக்காங்களே. பெத்த அம்மா வாப்பட ஜனாதாவை தொழுவிக்கிற அளவுக்கு கூட நான் இன்னும் படிக்கிறது, பாடம் சொல்லி தரது. ஜனாதாவை குண்டிச்சு வச்சுட்டு 3ஆம் தக்பீருக்கு பின்னால் துவா சொல்லி கொடுக்கிறது. அல்லாஹும் இதை ஓதுங்க, இதை ஓதுங்க. பூர்த்தியா பாடம் உள்ளார்கள் ஓதுங்க. எவ்வளவு எவ்வளவு கவலையான வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தை சொல்ற கைவிடமெல்லாம் இந்த உள்ளத்துல கவலையோ நான் உள்ளத்துல இஸ்திஃபா செஞ்சு கொள்றேன். பெத்தம்மா ஜனாதா வச்சுட்டு அந்த 3ஆம் தக்பீருக்கு பின்னால் கேட்கிற துவாரிக்கிற வாசலாம் சொல்லி தர துவா எடுத்து பாருங்க. எவ்வளவு ஆழமான எவ்வளவு பொறுமதியான துவா தெரியுமா? எவ்வளவு ஆழமான எவ்வளவு பொறுமதியான துவா. அல்லாஹும் ஆஃபிக வடமையா ஓதுற துவாவை சொல்லுங்க. அது பூர்த்தியா ஓதுனா அங்கால பாருங்க எவ்வளவு பொறுமதியான அழகான பெரிய துவாக்கள். பாடமாக்கணும் ஒன்றுமில்லாட்டி மதுகளையாவது பாடமாக்கணும். பெத்த அம்மா வாப்பா ஜனாதா தொழுவிக்க கூட கடைசியா திருப்தியா மன திருப்தியா சலாம் சொல்லிட்டு அந்த துவாவை ஓடி நாங்க தொழுவிக்கிறது. நாங்க அந்த தகவை வளர்க்கணும். நாங்க சொன்னாங்க நீங்க தான் குளிப்பாட்டு வசதி செஞ்சாங்க. மனைவி வீட்டுக்குள்ள தீன் கொடுப்பட்டு நான் நீங்க எனக்கு கவலைப்படணும். வீட்டுக்குள்ள தீனை கொடுக்கணும். அதுக்குதான் எங்க உலமாக்கள் பாடமா கெஞ்சி கெஞ்சி சொல்லித்தார பாடம் என்ன குறைஞ்சது வீட்டு தாடிமா ஆரம்பிங்க. நீங்க வீட்டுக்குள்ள வீட்டு தாடி மனைவிமார தீனை படிக்கிற ஆசை வரும். பிள்ளைகளுக்கு தீனை தேட்ட வரும். நல்ல உணர்வுகள் வரும். செய்தாண்ட ஊசலாட்கள் கலந்துடும். தரித்திரிய முஸ்லிபத்து வெளியாகிடும். பறக்கத்து கொஞ்சம் சம்பாதிக்கிறதுனால சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கை. எவ்வளவு நிம்மதி விட்டுக்குள்ள கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். பாடி பாடி ஒவ்வொரு ஜுமைராத்துல ஞாபகப்படுத்துறாங்க, ஒரு மசூராவில் எடுக்காங்க, எல்லா கண்ட வீட்டு தனிமை வலியுறுத்துறாங்க. இதுவரைக்கும் எவ்வளவு பொடுபோக்கு செய்யறோம். ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து நேரம் தவறாம குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஒரு காமணித்தியாலமா அரைமணித்தியாலமா ஒரு மாதம் பூர்த்தியா செஞ்சு பாருங்க. அவன் வீட்டுக்குள்ள எவ்வளவு விஷயத்தை படிச்சு கொடுக்கல இந்த பிள்ளைகளுக்கு. எங்க பிள்ளைகள் எவ்வளவு துவா பாடம் வாங்குவாங்க தெரியுமா? எவ்வளவு துவா பாடம்.
எவ்வளவு விஷயத்தை கேட்டு தெரியலாங்க தெரியுமா? நமக்கே கூட நம்ம சும்மா தலைவா கேட்கிற மட்டும்தான். பிள்ளைகள் இருந்து வாசிக்கக்குள்ள ஆச்சரியமா கேட்பாங்க. நமக்கே சந்தோஷப்படும் உள்ளத்துல இப்படி எல்லாம் பிள்ளைகள் அவதானிச்சு கேட்காங்களா? எவ்வளவு அழகா தீன படிச்சு கொடுக்கு. எங்கேயும் போகத்தவங்க தீன படிச்சு கொடுக்கு. அதற்கு ஆயிஷானா எங்க இருந்து முஃப்தியா மாறினாங்க. ஆயிஷானா எங்க இருந்து முஃப்தியா மாறினாங்க. 11 மனைவிமார்ல 5 மனைவிமார ஹாஃபிபாங்க. நபி வீட்டுக்குள்ள இருந்து ஹாஃபிபாக மாறினாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீன படிச்சாங்க. வீட்டுக்குள்ள தீன் போய் சேர்ந்துச்சு. ஆயிஷானா பெரிய ஒரு முஃப்தி. அவர் சாதாரண முஃப்தி இல்லை. பெருந்தரு மூத்த சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் உட்பட பெருந்தரு மூத்த சஹாபாக்கள் சில கட்டத்துல ஆயிஷாவை நாடி மசாலா கேட்டு வர அளவுக்கு பெரிய ஒரு முஃப்தியாவா இருந்தார். வெறும் 9 வருஷம் தான் தன்னோட வாழ்க்கை. நபியோட வாழ்க்கை வெறும் 9 வருஷம். ஆயிஷா வீட்டை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு தஹஜ்ஜுதுக்கு சுஜூதுக்கு போனா ஆயிஷா காலடிக்கும் காலை கையால தட்டி சைட் ஆக்கி போனா சுஜூது செய்வாங்க. ஒரு ஆள் கால் நீட்டி படுத்து ஒரு மூலையில கால தொங்கல் இருந்து தொழுதுக்கேடா. அவ்வளவுதான் வீட்டுடாங்க. இவ்வளவுதான் வீட்டுடாங்க. குடிச்ச வீடு. ஹசன் ரதா சொல்றாங்க ஆயிஷா அவரோட வீட்டுக்கு நான் என்ன 11 வயசுல நான் போனேன். என்ன 10 வஃபாத்தாவுல ஹசன் 7 வயசு. வஃபாத்தாகி 4 வருஷத்துக்கு பின்னால ஆயிஷா வீட்டுக்கு நான் போனேன். நான் கையை உயர்த்தினேன். இந்த கை ஆயிஷா வீட்டு கூரையில பட்டிக்கிட்டு சொல்றாங்க 11 வயசுல. இது வீட்டுல காலம். உயர்த்தி நான் கைப்படும் படுத்தா இடம் காணாது. இந்த வீட்டுக்குள்ள இருந்தா குரான சுமந்தாங்க. முஃப்தியா மாறினாங்க. அந்த அளவுக்கு தீனுக்கு உள்ளத்தை கொடுத்தாங்க. தொடர்ந்து தீன் போய் சேர்ந்துக்கு வீட்டுக்குள்ள. இல்லைன்னா கணக்கெடுக்காம வீட்டுக்குள்ள இருந்து எங்கட பிள்ளைகள் எங்கட வார்த்தையை மதிக்காத பிள்ளைகள் உருவாக்குறாங்க. முறையா தீன் குடுபடல கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் நிகழ்வு. அல்லாஹ் பாதுகாக்க. நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்கு இந்த தீனில் தான். நிறைய பிள்ளைகள் வாலிபர்கள் மாறி போறாங்க இந்த தீனில் தான். இதுவரைக்கும் புதுனம் பார்த்து இருப்போம் சொன்னா பெரியோர் ஆசத்தை நாங்க முகம் கொடுக்க வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரியோர் சொத்தை தான் தந்திருக்கா. நானும் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டு சந்தோஷமா சொர்க்கம் வரைக்கும் போய் சேர்ற சொத்து. நஷ்டமில்லாத வியாபாரம். நஷ்டப்பட்டாங்க யாரையும் பார்க்கலாம். வாழ்க்கைக்கு முன்மாதிரி சஹாபாக்கள் கொடுத்தாங்க. பெண்மணிகள் எடுத்தாங்க தீன உள்ளத்துல. சுபஹானல்லாஹ். இப்ப ஹஸ்ஸன் அபூபக்கர் வஃபாத் ஆகிட்டாங்க. முதலாவது ஜனாதிபதி வஃபாத் ஆகிறாங்க. உம்மத்துடைய பெரும் திரளான சஹாபாக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. முக்கியமான மனுஷன், உம்மத்துல சொர்க்கம் போற மனுஷன், வயது வந்தாங்கல முதலாவது இஸ்லாத்துக்கு வந்த மனுஷன், நாவல பலவிடத்த சொர்க்கவாதிகள் அடையாளப்படுத்தப்பட்டவர், நபிமார்களின் தலைவர் தோழமையில சொஹபத்துல 43 வருஷத்தை கழிச்ச மனுஷன் பார்த்தாங்க. எவ்வளவு பெருமதியான ஜனாதா. ஆண்கள் எல்லாம் வெளியில, பெண்கள் எல்லாம் வீட்டு ஓரத்துல. முஸ்லிம் ஷரீஃப்ல வந்த பெண்கள் வீட்டுக்குள்ள பேசிக் கொள்வாங்க. என்ன பேச்சு போகுது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாதா குளிப்பாட்டினாக்கள் குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். ஜனாதா குளிப்பாட்டினாக்கள் குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு இப்படி நபியவங்க சொல்லியிருக்காங்க விஷயம் கேள்விப்பட்டிருக்கே தவிர அதுக்குரிய தீர்வு தெரியா. இந்த குளிப்பு கட்டாயமா சுன்னத்தா. ஜனாதா குளிப்பாட்டினாக்கள் குளிக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஃபர்லா சுன்னத்தாண்ட விஷயம் பெண்களுக்கு தெரியா. பேசிக்கொள்வாங்க. பேசின பேச்சு ஜனாதா குளிப்பாட்டிக்கிட்டு இருந்த அவங்க மனைவியில காதுல விடுது. அஸ்மா பின்த் காதுல விடுது. ஜனாதா குளிப்பாட்டி முடிஞ்சத்தோட கணவன் ஜனாதாவை பக்கத்துல வச்சுட்டு வெளியே வந்த ஆண் சஹாபாக்கள் ஷரியத்தை படிச்சாங்க. தீன படிச்சாங்க. புத்திக்கு படுமா யோசிச்சு பாருங்க. கணவன் மையத்தை பக்கத்துல வச்சுட்டு மார்க்கம் படிக்கிறதா, ஷரியத்தை படிக்கிறதா? இன்னைக்கு நாங்க எவ்வளவு டைம் கிடைக்குது. எங்க சஹாபாக்கள் தீன படிக்க நேரம் கொடுத்தாங்க? புத்திக்கே படாது. ஆனா சஹாபாக்கள் அதைத்தான் பெருமதியான சொத்தா பார்த்தாங்க. உள்ளத்தில் அதைத்தான் பார்த்தாங்க. வெக்கப்படல கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, நபி தோழர்களே இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்திலையும் இந்த கடுக்குளிரான நாள், கடும் கிளைமேட் கூழ் மதீனாவுல கடுக்குளான நாள். அது மட்டும் இல்ல, நான் நோம்பு வேற பிடிச்சிருக்கேன். ஒரே வீட்டுக்குள்ள கணவன் ஜனாதா மனைவி நோம்பு. ஜுமாதுல் ஆஹிர் மாதம் ரமதானுடைய கடமையான நோம்பு இல்ல, சுன்னத்தான நோம்பு. வீட்டுக்குள்ள மனைவி நோம்பு, கணவன் ஜனாதா. இதுதான் சஹாபாக்கள் வாழ்க்கை. இப்படித்தான் தீன் வீட்டுக்குள்ள இருந்துச்சு. எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க யோசிப்பாங்க. நான் நோம்பு வேற பிடிச்சிருக்கேன். இப்ப கணவன் ஜனாதாவை குளிப்பாட்டி இருக்கேன். கூதலா இருக்கி நோம்பு பிடிச்ச கடைப்பு வேற, ஜனாதா குளிப்பாட்டின கடைப்பு வேற, எல்லாத்தையும் தாண்டி இப்ப நான் குளிப்பாட்டி முடிச்சிருக்கேன். சொல்லலாம் இப்படி ஒரு விஷயம் சொல்லி தந்திருக்காங்களா?
ஜனாதா குளிப்பாட்டினாக்கள் குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப நான் இந்த நோம்போட இந்த கலைப்போட இந்த கூதலோட இந்த குளிர்ல நான் குளிக்கணுமா சொல்லிட்டாங்க, பாடத்தை சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் பார்த்த இந்த பெண்ணுக்கு என்னடா பிடிச்சிருக்கு, இப்ப மார்க்கம் படிக்கிற டைம் அது, இப்ப தீன படிக்கிற விஷயமா? சஹாபாக்கள் யோசிச்சாங்க. எல்லா கட்டத்திலும் ஒவ்வொரு மனிதனும் தீன காட்டி தந்த பிரகாரம் வாழ்றதுதான் வெற்றி. இதுக்குதான் தீன சொல்றது படிச்சு கொடுத்தாங்க, சொல்லிருக்காங்க. கட்டாயப்படுத்தல, இது சுண்ணத்துல அந்த விஷயத்த படிச்சு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் தீன படிச்ச முறை யாரு? ஆண்கள் இல்ல, பெண்கள் தேட்டல் இது, தீன தேட்டல். இப்படிதான் சஹாபாக்கள் தீன பெருமதியை கொடுத்திருந்தாங்க வீட்டுக்குள்ள. அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதான மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, ஆச்சரியமான சம்பவம். சதகா சிறப்புலையும் அது ஒரு பகுதி வருவது. ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அந்த ஸைனப் ரலியல்லாஹு அது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் மனைவி, பெரிய கோடீஸ்வரி, பெரிய செல்வந்த பெண்மணி. அது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சரியான ஏழ சஹாபி, கடும் ஏழ சஹாபி. சுஹ்லூக்கு லாமானதா அவரை பத்தி எழுதுவாங்க. எந்த வசதியும் இல்லாத ஏழ சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். ஆனா அவர் பெரிய ஒரு ஹாஃபிஸ், ஆலிம், பெரிய முஃப்தி. அவர் ஏழ்மை சரியத்தை படிக்கிறதுக்கு, குர்ஆனை சுமக்கிறதுக்கு, முஃப்தியா மாறதுக்கு தடையா இருக்கல. பெரிய ஒரு முஃப்தி அவர், மொத்தமே பெரிய ஒரு முஃப்தி. உமர் ஆட்சி காலத்துல கூஃபாவுக்கு பெரிய ஒரு தேவை இருந்துச்சு, சரியத்தை படிச்சு கொடுக்குற தேவை. கூஃபா மக்கள் கடிதம் வந்திருந்துச்சு. உமர் ஆட்சி காலத்துல உமருக்கு கடிதம் வருது, என்னத்துக்கு? எங்களை கூஃபாவுக்கு சரியத்தை படிச்சு தரதுக்கு ஆள் தேவை. வரலாறு பிரட்டி பார்த்தா எங்கேயும் ஸல்லல்லாஹு அவங்கள சஹாபாக்களோ, எங்கெல்லாம் தீன படிக்கிறது தேவை உணரப்பட்டிக்கோ அங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், பொருத்தமான சஹாபாக்கள், உலமாக்கள் அனுப்பி வச்சுதான் இருக்காங்க. ஒரு காலத்துல எந்த டைம்ல இல்லைன்னு சொல்ல சரித்திரம் இல்லை. ஏன்? ஷரியத்தை படிக்கிறது எவ்வளவு முக்கியம், தீன் எவ்வளவு படிச்சு கொடுக்கப்படணும் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் எல்லாரும் உள்ளத்தால பாடம். ஆட்சி காலத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கூஃபாவுக்கு அனுப்ப வேண்டிய கடிதம் வந்திருக்கு, பெரிய தேவை இருந்துச்சு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்னு மஸ்ஊத், உங்களோட ஃபத்வாவின் பக்கம் எங்களுக்கு பெரிய தேவை இருக்கு. மதீனாவுல உங்களோட இல்மு, உங்களோட ஃபத்வால பெரிய தேவை எங்களுக்கு இருக்கு. என்றாலும் அதை விட பெரிய தகாதாவோடு கூஃபாவுல இருக்கு. இப்னு மஸ்ஊத், நீங்க போங்க, நீங்க அங்க போங்க. மதீனால தேவை இருக்குதான், உங்களோட இல்மைகளுக்கு தேவைதான். என்றாலும் இதை விட பெரிய தேவை அங்க இருக்கு, போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. கூஃபாவுக்கு அனுப்பி வச்சாங்க. போயிட்டு திரும்பி வந்தாங்க. அப்துல்லாஹ் மஸ்ஊத் கூஃபாவுக்கு போய் பாருங்க, அப்துல்லாஹ் கபர் இருந்துச்சு. அங்கதான் இருந்தாங்க 9 பொம்பளை பிள்ளைகளோட. மதீனாவுல இருந்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு கூஃபாவுல இருந்த இப்னு மஸ்ஊத் அந்த நோயோட இருக்க கூட ஜனாதா அந்த நோய் விசாரிக்க போனாங்க. மதீனாவுல இருந்து இராக்குக்கு போனாங்க. இராக்கோட ஒரு பகுதி தான் கூஃபாங்க. பெரியோர் முஃப்தி, பெரியோர் ஆளு, பெரியோர் ஆவில், உம்மத்துடைய சொத்து நோயோட இருக்கின்ற அது உஸ்மான் கலீஃபா ஜனாதிபதி டைமடுக்கு இராக்குக்கு போனாங்க நோய் விசாரிக்கிறது. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வாழ்க்கையில வேலையாத்தான் வாழ்ந்தாங்க. மனைவி கோடீஸ்வரி. ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க. சுருக்கமா சொல்ல போனா மனைவி ஜகாத் கொடுக்க தகுதியானவர், கணவன் ஜகாத் எடுக்க தகுதியானவர். இதுதான் பாடம், வீட்டுக்குள்ள பாடம். சஹாபாக்கள் வாழ்க்கை. வந்தாரு, மனைவி ஜகாத்துடைய சொத்துக்களை பங்கு வைக்கிறதுக்குள்ள வந்தாரு. வந்து கேட்டாரு மனைவி கிட்ட, நீ ஊருக்கு நான் ஜகாத் கொடுக்கா, எனக்கு முன்பு ஒரு பங்கு தரலாம் தானே, எனக்கும் ஒரு பங்கு தானே என்று கேட்டார். சரியான கேள்விதானே. கஷ்டப்பட்ட கணவன் மனைவி ஊருக்கு நான் கொடுக்க, வீட்டுக்குள்ள கொடுக்க தகுதியானவர், அவரே ஞாபகப்படுத்த எனக்கு தரலாம் தானே தாவேணி. மனைவி யோசிக்கிறவோ கொடுத்துடுவோமே, கொடுத்தா திரும்ப நமக்கு தானே செலவழிக்க போறாரு, கஷ்டப்பட்டு உழைக்கிறது வீட்டுக்குள்ள தானே செலவழிக்க போற போகுது. இப்படி யோசிக்க போனான், நேரடியா போனான். அவங்களோட மனைவி ஜனாதாட சட்டம் படிக்காங்க. சஹாபாக்கத்தை மனைவி ஸைனப் ரலியல்லாஹு ஜகாத்துடைய பாடத்தை படிக்க போறாங்க. கேட்டாங்க, யார சொல்றா, வசதி படைச்ச ஒரு மனைவி கஷ்டப்பட்ட கணவனுக்கு ஜகாத்துல பங்கு கொடுக்கலாமா சொல்லிட்டாங்க. யார சொல்லலாம் சொன்னா தாராளமா கொடுக்கலாம், உங்களோட கணவனுக்கு கொடுங்கட்டாங்க. ஏன் தெரியுமா? கணவன் தான் மனைவிக்கு ஜகாத் கொடுக்கலா, மனைவி கணவனுக்கு தாராளமா ஜகாத்துல பங்கு கொடுக்கலாம். இதான் சரியத்துடைய பாடம். ஏன்னா கணவன் தான் மனைவிக்கு செலவழிக்கிற கணவன். மனைவி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் ஒரு ரூபா கூட அவைக்கு கூட அவன் செலவழிக்க தேவையில்லை. அவனோட முழு பொறுப்பு கணவனுக்கு தான். அதனால சொன்னாங்க, நீங்க கணவனுக்கு ஜகாத் கொடுக்கலாம், தாராளமா கொடுங்க. இது தேடி போன பாடம்.
இன்னொரு சஹாபி பெண்மணி சொன்னாட்ட வராங்க, யார சூழல்லாம் இன்னி தசத்தப்து பிஜாரியத்தின் அலா உம்மி, யார சூழல்லாம் என் உமாக்கு ஒரு அடிமைப்பட்ட வீட்டு வேலைக்கு உம்மாட வேலைக்கு சரி வாங்கி கொடுத்த யார சூழல்லாம். இப்ப எங்களோட உம்மா வஃபாத் ஆகிட்டாங்க. நான் என் உம்மாக்கு வாங்கி கொடுத்த இதே அடிமைப்பெண் வேலைக்காரி பெண் என் உம்மாட அனந்தர சொத்துல எனக்கு பங்கா நான் வாங்கி கொடுத்த வேலைக்காரி எனக்கு இதே வந்துட்டா யார சூழல்லாம். இப்ப நான் எடுக்கலாமா? வேலைக்காரியோட வீட்டுக்கு உமாக்கு வாங்கி கொடுத்தேன், உமா வஃபாத்தாகிட்டாங்க. இப்ப உம்மாட அனந்தர சொத்து பங்கிடப்பட்ட நேரத்துல நான் வாங்கி கொடுத்த அதே வேலைக்காரி எந்த பக்கத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இதை நான் எடுக்கலாமா யார சொல்லலாம்? வஜபலகி அஜுரி வரத்த இலைக்கு வீராது. சொன்ன பாடம், உனக்கு நீ உமாக்கு வாங்கி கொடுத்தது கூலியும் கிடைச்சிட்டு அனந்தரமா உன் அடிமை திரும்ப உன் கையில வந்து சேர்ந்துட்டு நீ தாராளமா எடுத்துக்கிட்டு சொன்னாங்க சொல்லலாம். இது ஒரு சஹாபி பெண் வாரிசுரிமை சட்டக்கலை அனந்தர சொத்து மையத்து மௌத்தாயின சொத்தை பிரிக்கிற சம்பந்தமான பாடத்தை தேடி படிச்ச பாடம் இது. இதெல்லாம் சரியத்துல ஒவ்வொரு பாடங்கள். ஜனாதாண்டு பெரிய ஒரு பாடம், வாரிசுரிமை சட்டக்கலை தனி பாடம், இது ஜகாத்து பெரிய ஒரு பாடம். அது இது சஹாபி பெண்கள் என்பது கொடுத்த முக்கியம். அப்ப ஆண்கள் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க. அதனால நாங்க ஒவ்வொரு ஆட்களும் சரியத்தை படிக்கணுமோ படிக்கிறது முக்கியத்துவம் கொடுக்கணும். முஸ்ததரக் ஹாக்கிம் தபகாத் இப்னு சஅத் போன்ற 2 கிரந்தத்திலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ யாக்கூப் மௌலானா பேசினாங்க. துஹருக்கு பின்னால் உலமாக்களை வச்சு பேசினாங்க. ஆழமான பேச்சு. அந்த இடத்துல இருந்தாக்களுக்கு வழங்கும் எந்த அளவுக்கு உணர்வுகள் துடிச்சிருக்கிறது. சரி, அப்படியான பேச்சு உனக்கு இருந்தவங்க தேவையோட உலமாக்கள் கேட்டு பார்த்தாங்க. பயணம் திரும்பி வரக்குள்ள எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லார வார்த்தையிலும் அதே பேச்சு தான், அதே சிந்தனை, அதே உணர்வு தான். அப்படியான பேச்சு எல்லா பெற்ற தெளிவான ஹதீஸ் ஆதாரங்களோட பெரும்பாலும் பாடம் என்றுதான் நினைக்கிறேன். அவருக்கு தலைப்பா என்னென்ன சப்ஜெக்ட் எந்தெந்த இடத்துல வருவதுன்னு சொல்லி அடிக்கிட்டே போறாரு மனுஷன். சலாம் காலத்தில் முஸ்ததரக் ஹாக்கிம் தபகாத் இப்னு சஅத் வரக்கூடிய ஒரு விவாதத்தை சொல்லி காட்டினாங்க. கடைசியா சலாம் காலத்துல ஜமஅல் குர்ஆன் ஃபீ ஸமனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 மினல் அன்சார், மதீனத்து சஹாபாக்கள்ல குர்ஆன ஆழமா உள்ளத்துல பதிய வச்ச 5 சஹாபாக்கள் இருந்தாங்க. குர்ஆன உள்ளத்துல ஆழமா பதிய வச்ச பாதுகாத்து கொண்ட 5 சஹாபாக்கள். ஹதரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா இவர் ஒரு கோடீஸ்வர சஹாபி, மதீனத்து கோடீஸ்வரர் ஒரு ஆள். சல்லல்லாஹு மதீனா மஸ்ஜித் கட்டப்படுறதுக்கு ஹிஜ்ரத் போய் 7 மாதமா இந்த சஹாபியோட வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. 84 வயசுல அல்லாஹ்வுடைய பாதையில தீன தக்காசாக்கு போன ஜமாத்துல கலந்து கொண்டு போற வழியிலேயே ஷஹீதாகினார், வஃபாத் ஆகினாரு. இப்ப ஜனாதா துருக்கிற தலைநகரம் இஸ்தன்புல்ல இந்த சஹாபியோட கபர் இருக்கு. 84 வயசுல அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்கு புறப்பட்ட மனுஷன், பெரிய மதீனத்து கோடீஸ்வரர். ஆனா குர்ஆன ஆழமா பதிய வச்ச சஹாபாக்கள் மதீனத்து 5 பேர பட்டியல்ல அவர் ஒரு ஆள். ஹதரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி, ஹதரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ரயீசுல் காரிமார்களின் தலைவர் போற்றப்பட்ட சஹாபி. சூரத்துல் பையினா ஒரு கட்டத்துல இறங்குது. லம் யகுல் இல்லதீன கஃபரு, அந்த சூரா இறங்கினதோட ஸல்லல்லாஹு அல்லாஹ் உத்தரவிட்டார், நபியே இந்த சூறாவை இந்த சஹாபி கிட்ட இருந்து நீங்க அவர் ஓத வச்சு நீங்க கேட்கணும். யோசிச்சு பாருங்க, குர்ஆனால ரப்புடைய தொடர்பை சீராக்கி கொண்ட மக்கள் இதைத்தான் அடைவுண்டு செல்வது. அவங்க அதை அடைஞ்சாங்க, படைச்சரப்ப சம்பாதிச்சாங்க, குர்ஆனை சம்பாதிச்சாங்க. காரிசா சுப்ஹானல்லாஹ் சூரா இறங்குது. இப்ப சொல்ல அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இந்த சூரத்துல் பையினாவை எனக்கு ஓதி காட்டணும். அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கான், நீங்க ஓதி காட்டணும், நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் சம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன பேரை சொல்லி சொன்னானா யா ரசூலல்லாஹ், உங்களோட பேரை சொல்லியே அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்காக சஹாபி யோசிப்பாங்க. இந்த சஹாபாக்கள் அடைஞ்சு குர்ஆன் உள்ளத்தால சுமந்து கொண்ட பாதுகாத்து கொண்ட 5 சஹாபாக்கள் ஒரு ஆள். ஹதரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி, அடுத்த ஹதரத் உபய் இப்னு கஅப், அடுத்த ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா. ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு உம்மத்துடைய ஆளி, அஅதபு உம்மத்தி பில் ஹலாலி வல் ஹராம் வஅஸார நாவால உம்மத்துடைய ஆளிக்கு போற்றப்பட்ட சஹாபி. ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு மிகப்பெரிய முஃப்தி சாஹிப், முஃப்தி மார்களின் தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட மனுஷன். அதே கட்ட மிகப்பெரிய வணக்கசாலி. 5 பேர்.
5 பேரும் மதீனால முக்கிய 5 தூண்கள், குர்ஆன ஆழமா உள்ளத்துல பதிய வச்சு பாதுகாத்த 5 தூண்கள் ஹதீஸ்ல வருது. இந்த 2 கிரந்தத்துல இந்த ஹதீஸ் வரும். சுமர் ஆட்சி காலத்துல சஹாபாக்களோட படை வந்து ஷாம் நாட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. பொறுப்பு யார் தெரியுமா? ஹதரத் முஆவியாவோட சகோதரன் யஸீத் இப்னு அபீ சுஃபியான். அபூ சுஃபியான் மக்கத்து குறைஷி தலைவர்கள மகன் நேரத்துறை இஸ்லாத்துக்கு வந்துட்டார். யஸீத் இப்னு அபீ சுஃபியான் ஷாம்ல போய் பல பகுதிகளை வெற்றி கொண்டு அங்கிருந்து ஒரு கடிதம் கொண்டு வருவது மதீனாவுக்கு. ஹதரத் உமர் அவங்க கடிதம் வருது. என்ன தெரியுமா? அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே, ஷாம்ல ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்ப நிறைய சரியத்தை தீன படிச்சு கொடுக்கிற பெரிய தேவை. அதனால மிக முக்கியமான 3 சஹாபாக்களை இந்த பகுதி மக்களுக்கு தீன படிச்சு கொடுக்கிறதுக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். முக்கியமான 3 பேரை நீங்க அனுப்பி வைக்கணும். உதவி கேட்டு கடிதம் வருது. ஆரம்பத்தில் இருக்கிற எங்கெல்லாம் தீன தக்காக படிச்சு கொடுக்கப்படணும் தேவை இருக்குமோ அங்க சஹாபாக்கள் அந்த வேண்டுதலை தட்டிட சரித்திரமே இல்லை. இதை இஸ்லாத்தில விரோதிகளும் விளங்கி வச்சிருந்தாங்க. நபி அவங்களுக்கு தீன படிச்சு கொடுக்கறது கடிதம் போட கட்டாயம் ஆள் அனுப்புவாங்க. இதை விளங்கி வச்ச அந்த மக்கத்து முஸ்லிம்கள் விரோதிகள் தான் இந்த பிஹரே மௌனா ஹிஜ்ரி 4ல நபி அவங்களுக்கு படிச்சு கொடுக்க ஆரிமார் கேட்டாங்க. 70 ஆடுகளை பிடிச்சி அனுப்பினாங்க. சொல்லுவாங்க மோசடி செஞ்சு கொண்டாடுகிறாங்க. பிஹரே மௌனா யுத்தத்தில் 70 குர்ராக்கள் கொல்லப்பட்டாங்க. அவர்கள் விளங்கி வச்சிருந்தார் நபி அவங்களுக்கு இப்படியான தீன தக்காக வேண்டுதல் வச்சா நபிய கட்டாயம் ஆள் அனுப்புவாங்கன்னு தெரியும். ஆள் அனுப்பி மோசடி செஞ்சாரு. 1 மாசம் குனூத்துல பதுவா செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அது சப்ஜெக்ட் வேறு. அதனால வேறாடுவதில்லை. இப்ப ஹதரத் உமர் தான் கடிதம் வருது. ஷாம்ல இருந்து கடிதம் வருது. அமீர் ஷா பட தளபதி எழுதியிருக்காங்க. பெரியோர் தேவைக்கு சரியத்தை படிக்கிற தேவை, தீன மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பெரிய தேவை இருக்கு. இஸ்லாம் வளர்ந்து இருக்கு. நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அதனால 3 பேர் வேறு. ودعا رسول الله صلى الله عليه وسلم على هؤلاء الخمسة. விவாதத்தில் இப்படியே வருவது நபி அவங்க அதே 5 பேரை தான் கூப்பிட்டாங்க. குர்ஆன் ஆழமா உள்ளத்துல பதிய வச்சு அதே 5 சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. பெரிய முஸ்லிமிக்கார், அதுக்குள்ள பெரிய ஆலிமிக்காரு, பெரிய ஹாரிக்காரு, சுபஹானல்லாஹ், பெரிய ஹாரிக்காரு, பெரிய கோடீஸ்வர சாதி எல்லாரும் இருக்காங்க. ஒரு பெரிய முக்கியமான தூண்கள் 5 பேர். 5 பேரை தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கடிதத்தை முன்னால வாசிச்சு காட்டினாங்க. தக்காதாவை முன்வைச்சாங்க. முன்வச்சுட்டு சொன்னாங்க, இதுல 3 பேர் நீங்க தயாராகணும். 3 பேர் தயாராகினா நீங்க போகலாம். இல்ல நீங்க 5 பேர் தயாராகிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சீட்டு குடிக்க பாருங்க. துண்டு போட்டு 3 பேர் போங்க. ஏன்னா மதீனாவுடைய தேவரிக்கு இங்கேயும் 2 பேர் இருந்துக்கங்க, 3 பேர் போங்கன்னு சொன்னாங்க. துமருக்கு நல்லா தெரியும். இந்த தக்காதா அங்கு வரக்குள்ள எப்படி இதுல பிரச்சனை வராது, யாரும் ஒதுங்க மாட்டாங்க. நம்மள மாதிரி யோசிக்கிறது இல்லையே. அவர்களும் மட்டும் இவர்களும் மட்டும் கத்துமா முன் வச்சுட்டாங்க. துண்டு கொண்டு போங்க. 5 பேரும் தயாராகினா, அப்படி இல்லையா நீங்க 3 பேர் ரெடியாகிட்டு தயாராகுங்கட்டாங்க. 5 பேரும் கடைசியில அதே இடத்துல மசூரா முடிவாகுது. அவங்க 5 பேர் ஒட்டுமொத்தமா சொன்னாங்க, இதுல மசூரா பண்றதுக்கு துண்டு போறதுக்கு ஒன்று இல்லை. அமீருல் முஃமினீன் துண்டு போறதுக்கு ஒன்று இல்லை. ஹதரத் அபூ அய்யூபுல் அன்சாரி இவர் வயசாளி மனுஷனா பேசிட்டாரு. இவர் அனுப்புற பொருத்தம் இல்லை. அதை கேட்டா ஹதரத் உபய் இப்னு கஅப் இந்த கட்ட கடினமான சுகம் இல்லாம இருக்காங்க. இவங்க 2 பேரும் நிக்கட்டு, நாங்க 3 பேரும் போறோம்னு 3 பேரும் பொறுப்படுத்தாங்க. கடும் நோயாளி ஒரு ஆள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த ஹதரத் அபூ அய்யூப் வயசு போயிட்டு அவங்களுக்கு வயசாளி ஆயிட்டாங்க. அவங்களை வச்சிருங்க, நாங்க 3 பேரும் தயாரா. 3 பேரும் அனுப்பப்பட்டாங்க. அதுமா ரூட் கொடுத்தாங்க. நீங்க 3 பேர் முதலாவது ஷாம்ல ஹிம்ஸுக்கு போகணும். நீங்க ஹிம்ஸுக்கு போய் அங்க அந்த மக்களுக்கு தீன பிடிச்சு கொடுக்கணும். ஹிம்ஸில குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்குல ஹிம்ஸில ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் முழு கிராமத்துக்கும் நீங்க தீன படிச்சு கொடுக்கணும். எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த சரியை இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும். 3 பேர் சேர்ந்து பூர்த்தியான உழைப்பு செஞ்சு பூர்த்தியான மார்க்க தெளிவை கொடுக்கணும். அதுக்கு பின்னால உங்கள ஒரு ஆள் அங்க இருக்க 2 பேரு, ஒரு ஆள் பலஸ்தீனுக்கு போங்க, அடுத்தால் ஷாமுக்கு போங்க. திரிஷ் ஷாம்ட தலைநகர் திரிஷ்க்கு போங்க. ரூட் கொடுத்தாங்க. இங்க இருக்கிற ஒரு ஆள் கடைசி அந்த ஒரு ஆள் என்ன செய்யணும்னா முக்கியமான கொஞ்சம் பேரை நல்ல தெளிவான மார்க்கத்தில் தெளிவடைந்து இருக்கக்கூடிய தேட்டமுள்ள கொஞ்சம் பேரை உருவாக்கி அந்த நாட்டுக்கு பொறுப்பாக்கிட்டு நீங்களும் போகணும். ஏன்னா படிச்சு கொடுத்து கால முடிஞ்ச பேசிட்டுன்னா திரும்ப இவங்களை தீன படிச்சு கொடுக்க ஆள் இல்லாம பேசும். தகமையானாக்களை உருவாக்கி வைக்கணும். 3 பேரும் போறாங்க.
3 பேரும் போய் அங்க உழைச்சி பூர்த்தியான முறையில சரியத்தை படிச்சு கொடுத்தாங்க. ஹிம்ஸ்ல எல்லா மக்களுக்கும் தீன் படிச்சு கொடுக்கப்பட்டது. இதுக்கு பின்னால தேவை உணரப்பட்டு அங்கிருந்து ஹதரத் முஆது பின் ஜபல் பலஸ்தீனுக்கு போனாங்க. ஹதரத் அபூ தர்தா ஷாமுக்கு போனாங்க, திமிஷ்க்கு போனாங்க. ஹதரத் உபாதத் பின் சாமித் மட்டும் அங்க ஹிம்ஸ்ல இருந்தாங்க. இப்ப அவங்க உபாதத் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு உமர் வேண்டுதல் இருக்கிறாங்க. அவங்களோட வழிகாட்டியின் பிரகாரம் சில முக்கியமான நல்ல ஆசை உள்ளாக்களை தேடி புறக்கி அவங்களுக்கு மார்க்க விஷயத்தை படிச்சு அந்த ஊருக்கு பொறுப்பாக்கிக்கிட்டு இருக்கிற டைம்ல தான் ஹிஜ்ரி 17 ஆட்சி காலத்துல அந்த ஜோர்டான் பலஸ்தீன் அந்த பகுதியில ஜோர்டான் ஆரம்பம் இப்ப அந்த ஜோர்டான் பலஸ்தீன் பிரிஞ்சிருக்கிற அந்த டைம்ல ஜோர்டான் இணைஞ்சிருக்கிற டைம் ஜோர்டான்ல வச்சு அந்த தானே அம்பாஸ் அந்த கொலரா நோயால முஆது பின் ஜபல் அங்க படிச்சு கொடுக்க பொறுப்பாக்கப்பட்ட ஹதரத் முஆது பின் ஜபல் 36 வயசுல ஷஹீதாகிட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. தீன படிச்சு கொடுக்க படிச்சு கொடுத்தது திரும்ப அதே இடத்துல ஷஹீத் வஃபாத் ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஹதரத் ஷாமுக்கு திமிஷ்குக்கு ஷாம் திமிஷ்க்கு போன ஹத் அபூ தர்தாவோட ரிவாயத்துல வருவது ஃபமக்கத ஹத்தா மாத அதே இங்கே மௌத்தாகும் வரைக்கும் அங்கே இருந்து தீன படிச்சு கொடுத்தாங்க. அபூ தர்தா திரும்பி வரல அந்த சஹாபி. அது வாதத்தோட சாமிக்கிறது இருந்தாலும் இங்க கொஞ்சம் பேரை படிச்சு கொடுத்துட்டு பலஸ்தீன மாணவனுடைய வஃபாத்தாகினத்தோட அந்த இடவழியை நிரப்புறதுக்கு அந்த மக்களுக்கு படிச்சு கொடுத்து அங்கிருந்து அங்கால ஷிஃப்ட் ஆகினாங்க. அவங்க பலஸ்தீனுக்கு போனாங்க. அதே காலத்துல பலஸ்தீனத்திலிருந்து அவங்களும் அங்கேயும் வஃபாத்தாகினாங்க, அங்கே தீன படிச்சு கொடுத்தாங்க. இந்த ஹதீஸை திட்ட தெளிவா சொல்லி போட்டு அந்த யக்கூப் மௌலானா சொன்ன வார்த்தை தெரியுமா, யக்கூப் சொன்ன வார்த்தை தெரியுமா, இதுதான் அசல் சுன்னத். இதுதான் அசல் சுன்னத். அதே தர்த்தீப் இந்த தர்த்தீப் தான் இப்ப நாங்க உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, ஒவ்வொரு ஆளினும் ஒவ்வொரு நாட்டை பொறுப்பெடுக்க வேண்டிய காலத்துல தான் இன்னைக்கு நாங்க உண்டு சென்றிருக்கோம். இந்த வெளிநாடுகள்ல ஆளாக்குதல், இந்த முர்த்ததா மாறிட்டு போற சரியத்துடைய தெளிவில்லை, மடத்தனம் பரவி இருக்கிற காலத்துல ஒவ்வொரு ஆளினும் ஒரு நாட்டை பொறுப்பெடுக்கிறதா அசல் சுன்னத். அதுக்குரிய பயிற்சியாதான் முதற்கட்டம் அவங்களுக்கு இந்த தக்காதாட ஆக கீழ்படித்தனம் அவங்களுக்கு நாங்க 3 நாட்கள் 8 பேர் சேர்ந்து பொறுப்படுதுன்னு சொல்லி நாங்க இப்ப ஜமாத் நபிக்கு 8 வடமாக்கள் சேர்ந்து 3 நாட்டை கொடுத்தாங்க. 2வது வருஷத்துக்கு முதற்கட்டமா சொல்லிக்க எந்த தூரப்பார்வைக்கு ஒவ்வொரு ஆணையும் ஒரு நாட்டை பொறுப்படுக்கிற அந்த தூர நோக்கோட இன்றைக்கு எங்களை வழிநடத்துற உலமாக்கள் அந்த கவலையோட பேசுறாங்க. பேச்சு முதற்கட்டமா 8 வடமாக்கள் சேர்ந்து 3 நாட்டை பொறுப்படுக்கிறது சரி தக்காதான் உங்களுக்கு முன்வைக்கும். நிறைய ஜமாத்தின் வெளியாகிட்டு இருக்காங்க உலமாக்கள் ஜமாத்து. அந்த மஜ்லிஸ்ல 2 ஜமாத்து தயாராக இருந்தது. அதுல ஒரு ஜமாத்துக்கு ரூட் வந்திருந்து யுத்தம் நடக்கிற பகுதிகள் ரூட் வந்தது. அந்த ரூட்டை திரும்ப இந்தியா கிட்ட மாத்தி கேட்டு அனுப்பியிருந்தாங்க. இந்த லெபனான் அங்கால பகுதிக்கு ஒரு ரூட் வந்து அனுப்பியிருந்தாங்க. பொலிவியாக்கு ஒரு ஜமாத் போறதுக்கு அடுத்த ரூட் வந்திருந்து அல்லாஹ் உதவி செய்வான். இப்படி மக்கள் தீன படிக்கிற பெரிய தேவருக்கு படிச்சு கொடுக்க வேண்டிய பெரிய தேவருக்கு எங்கட வாழ்க்கையில தீன் சுமக்க வேண்டிய பெரிய தேவருக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த உழைப்பை தூக்க வேண்டிய இருந்துச்சு. ஒவ்வொரு நாங்கள் மஸ்ஜிதுக்கு கை கொடுக்கணும், பணமாக்கள் கை கொடுப்போம், பொதுமக்கள் கை கொடுப்போம், தீன படிக்கிறதுக்கு கை சரியத்தை விளங்குறதுக்கு கை கொடுப்போம். இங்க படிச்சுட்டு போய் சஹாபாக்கள் மதீனா மஸ்ஜிதுக்கு வரக்குள்ள மாணவர்களா வருவாங்க, வீட்டுக்கு போகக்குள்ள ஆசிரியர்களா போவாங்க, முஅல்லிம்களா போய் வீட்டுக்குள்ள அந்த விஷயத்தை படிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு நாங்க இந்த உணர்வை நாங்கள் சுமக்கணும். இதை படிக்க நேரம் கொடுப்போம், இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்போம். அதுக்கு நாங்கள் 2.5 மணிக்கு 4 மணிக்கு 8 மணிக்கு மஸ்ஜிதுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. இதே இங்க படிக்கிற அந்த உணர்வை கொண்டு வீட்டுக்குள்ள கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் வீட்டுல பெரிய இந்த மறுமணிச்சு உண்டாக தயாராகும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடிப்படையில் அல்லாத பாதையில் அவசரமான ஜமாத்தின் வெளியாகிறதுக்கு தயாராக 2வது வருஷம் போறதுக்கு உலமாக்கள் தயாராக இருக்காங்க. நம்மளோட ஊர்கள் இன்ஷா அல்லாஹ் 1வது வருஷம் போறதுக்கு ரெடியா இருக்காங்க, முடிச்சுட்டு வந்தாங்க இருக்காங்க. நம்மளோட ஊர்ல மட்டும் வருஷம் முடிச்சு 50 உலமாக்கள் இருக்காங்க. எவ்வளவு பெரிய வடம் யோசிச்சு பாருங்க. 50 வருஷம் முடிச்ச உலமாக்கள் வேறாவது இருக்காங்க. வேறாவது உலமாக்கள் 50 பேர் வருஷம் முடிச்சாங்க. வெளிய தொழில்கள் மதரசாக்கள் மஸ்ஜிதில் ஒரு 10 பேரை கழிச்சாங்க, 40 பேர் ஊருக்குள்ள கட்டியா இருக்காங்க. எவ்வளவு பெரிய வடம். இவங்களை வச்சு எவ்வளவு மஸ்ஜிதுகளை நாங்க பயன்படுத்தலாம், எவ்வளவு தீர்க்க விஷயத்தை படிக்கிறதுக்கு நேரம் எடுக்கலாம், எத்தனை பேர் நேரம் எடுக்க விஷயம் முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களா, அல்லா உதவிக்கான அவசரமா இந்த உணர்வுகளை சுமந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க முதலாவது வெளியாகும் இந்த ஆசையை வளர்த்துக் கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில அவசரமா அந்த பாதையில ஒரு 2வது வருஷம் ஜமாத் போறதுக்கு தயாரான உலமாக்கள் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க தெரிஞ்சு பேர்களை கொடுங்க. இன்ஷா அல்லாஹ்
அதாவது ஹசரத்தில் வாழ்க்கை நல்ல பறக்க செய்வானா, இதுவே நம்ம சீராக்கி கொடுப்பானா, எல்லா தடங்களையும் அதை அழித்து கொடுப்பான், அவசரம் வழியாகக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்குவானா, அல்லாட நேரடியான மறைமுக சகல உதவிகளையும் அல்லா தலா செய்வானா. சொல்லுங்க சார், பெரிய தேவை போறாங்க நினைக்கலாம் சார். நாங்கள் போகிறது வெளியே இருக்காங்க இன்ஷால்லா. அபூ இல்லாமல் தெரிஞ்சாரு இந்த மூலமாக இருக்காங்க இன்ஷால்லா. போகிறதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்டு இன்ஷால்லா. சொல்லுங்க இன்ஷால்லா, யார் தயாராக பெருசா 2வது உலமாக்கள் பேர் பதிகிறதுக்கு அந்த அளவுக்கு பெரிய தஸ்கீல வைக்கிற ஒரு மருத்துவத்தை அவங்க பெற்ற பாடம் இவ்வளவு பெரிய தேவைன்னு படத்தை காட்டிட்டாங்க. அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய தேவை உடம்புக்கு நீங்க ஓராக்களும் பொறுப்புதாரி. வெண்மை மறைக்கிற ஹதீஸை சொல்லிட்டு யாக்குமலா சொன்ன வார்த்தை அன்றைக்கு தான் ஒவ்வொரு உலமாக்கள் அந்த சபையில் அந்த பாடத்தை படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு விஷயத்தை கேட்டு வந்து தெரிஞ்சிட்டு தெரியாண்டு ஒரு விஷயத்தை படிக்க வரவது தெரியும், ஆனா தெரியாண்டு சொல்லி ஒதுக்கிறத கித்மான வெண்மை மறைக்கிறது நாங்க நினைச்சுக்கிட்டு அது ஒரு சின்ன ஒரு தொங்கல் தான். படிச்சு கொடுக்கப்படி எந்த இடத்துல படிச்சு கொடுத்தா பொதுமக்கள் பிரயோஜனம் அடைவாங்க, 4 பேர் படிப்பாங்க இருக்கோம், அந்த இடத்துல நாங்க அந்த படிச்சு கொடுக்காம பின் வாங்குறதும் கித்மான வெண்மையில சேரும் சொன்னாங்க. இன்மை மறைச்ச குற்றத்துல நீங்க சுமப்பீங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அதுக்குரிய தெளிவுண்டு சொன்னாங்க. பெரிய பாடம் பொதுமக்கள் அந்த 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 அவங்களோட தேவையை உணர்த்தினாங்க. அதை கேட்ட மனமாக்க பெரிய தேவை உணர்த்தப்பட்டு பெரிய தேவை இன்ஷால்லா. சொல்லுங்க இன்ஷால்லா. 2வது வருஷம் போகலாம், இல்லாட்டி இதுவரைக்கும் முதல் வருஷம் போகல ஆசிரியை இன்ஷால்லா நாங்க வெளியாகணும். சொல்லுங்க இன்ஷால்லா. 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகளை வச்சுட்டு மூத்த உலமாக்கள் கூட வருஷம் வெளியாகிறாங்க. 2வது வருஷம் தஷ்கீல் செய்யப்பட்டது நிறைய உலமாக்கள் நாட்டுக்குள்ள வருஷம் முடிக்காங்க, 1வது வருஷம் முடிக்காங்க. பொறுப்புகளோட மக்களோட மதரசாக்கள் பிள்ளைகளோட இருந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாரும் பாதையில வெளியாகிறாங்க. நிறைய மூத்த உலமாக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய உலமாக்கள் வேலை செய்யறாங்க. சொல்லுங்க இன்ஷால்லா. சரி, முயற்சி செய்யுமா இன்ஷால்லா. அதன் அடிப்படையில 4 மாசம் தெரியும்.